அரபு நாட்டை ஆட்சி செய்தவர் பேர் உமர் அப்துல் ரஜீஸ் ஐயா. அவரு அமைச்சருக்கான நேர்காணல் வைக்கிறார், இன்டர்வியூ வைக்கிறார். அத்தனை பேர் பங்கேற்கிறாங்க. அதுல 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. 2 பேரும் திறமைகள்லயும், கடமைகள்லயும், பண்புகள்லயும், அறிவுலையும் 2 பேரும் சரிசமமா இருக்காங்க. இறுதி சுற்ற மறுநாள் வச்சிருக்காங்க. இப்ப முதல் நபர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாரு. பார்ப்பதற்கு அப்படியே ஒரு கம்பீரமாக அமைச்சர் உடையோட அப்படியே ஒரு பிரமிக்கிற வகையில அவர் வந்து நிக்கிறார். 2வது நபரை ஆளையே காணோம். 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. 2வது நபர் பரட்ட தலையோட அழுக்கு உடையோட ஓடி வர்றாரு அந்த நேர்காணலுக்கு, இறுதி சுற்றுக்கு. இப்ப ராஜா கேக்குறாங்க, ஏப்பா இறுதி சுற்று அமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு இவ்வளவு தாமதமாவா வருவேன்னு. அவரு சொல்றாரு, ஐயா நான் வரும்போது ஒரு கழுதையினுடைய கால் பாறையில மாட்டிக்கிச்சு, யாராலையும் காப்பாற்ற முடியல. அந்த கழுதை கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, துயரப்பட்டுட்டு இருந்தது. என்னுடைய அமைச்சர் பதவியை விட நான் ஒரு உயிரினத்தை காப்பாற்றணும்னு நினைச்சேன். 1 மணி நேரம் போராடி அந்த கழுதையை காப்பாத்திட்டேன் ராஜா, அதுவே எனக்கு போதும், எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னார். இப்போ உமர் ஐயா சொல்கிறார், யார் ஒருவன் அடுத்த உயிருக்காக கருணைப்படுகிறானோ, தன்னலம் இல்லாமல் இருக்கிறானோ, அவன்தான் தலைவன் பதவிக்கு தகுதியானவன் என்று சொல்லி அந்த அமைச்சர் பதவியை அவருக்கே கொடுத்தார் என்று இஸ்லாம் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன்னலம் இல்லாமல் இருப்பவனே தலைவனாக முடியும்.